வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்கு நமக்கு கிடச்சது. நம்ம சொல்லணும், நேற்று வந்து நமக்கு இந்த 24 தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். பட் அதான் வந்திருக்கு, வேறு எதுவும் வரல. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா 24, இங்கேயும் வந்து 24 0 வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 24 வந்துருச்சு, அவ்வளோதான். 24 தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதிகமாக. பாருங்க, 2ஆம் நம்பர் 4 நம்பர் தான் அதிகமாக இந்த ஆட்டத்துக்கு வரணும், வேறு எதுவும் வராது. நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம், அதுதான் நடந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. நம்ம தான் சொன்னோம், எப்படி கொடுத்தாலும் தலைகளை தண்ணி பிடிச்சி கொடுத்தாலும் 2 நம்பர் நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகாது. நம்ம ஓப்பனாக எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம கணக்கு அதில் நம்ம அப்படியே ஊறிட்டோம். நம்ம அதிலே ஊறி 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 இப்படி வந்தால் இப்படி வரும், இப்படி வந்தால் இப்படி வரும்னு நமக்கு தெரியுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பெரிய கம்பசத்திர வேலைலாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பர் தான் வரும், அதுக்கு மீறி வராதுன்னா திரும்ப சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறதே மிஞ்சி மிஞ்சி போனால் 9 0 சேர்த்து 10 நம்பர். இது தாண்டி ஒரு நம்பர் வரவே வராது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வராது, சரிங்களா? அதனால தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும். தொடர்ந்து மேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு தெரிய 2 நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 3 நம்பரில் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும், மற்ற 2 நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும். அதில் மாற்றம் இல்லை. அதில் கொடுக்க தான் சொல்லுங்கள். எல்லா நம்பருமே கொடுத்தேன் நான். உங்களுக்கு நல்லா கவனமாக பாருங்கள். எல்லா நம்பரும் கொடுத்தேன் நான். 3 நம்பர் 4 நம்பர் தான் கொடுத்தேன். 4 3 2 1 2 நம்பர் வந்துருச்சு. 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அதானே வந்திருக்கு. இங்கே கொடுத்தாலும் அதான் வந்திருக்கு, இங்கே கொடுத்தாலும் அதான் வந்திருக்கு. எல்லா பக்கமும் நமக்கு அதான் வந்திருக்கு, வேறு எதுவும் வராது. தெரியுதா? ஒரு நம்பர் இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம், தெரியாமல் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்ம தான் எடுக்கும்போது தெரிஞ்சிடும் இல்லையா, மொத்தமாக இதுக்கான வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 74 94 64 இதுக்கான வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி வேறு எதுவும் வராது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்க? அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் நமக்கு மாறுமே தவிர, மற்றபடி ஏதாவது இந்த மாத கடைசி வருஷ கடைசி இந்த மாதிரி எப்பயாச்சும் மாறுமே தவிர, மற்றபடி எப்பயுமே அது மாறாது. ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வருவாங்க. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒன்றுமே இல்லை, பயப்படாமல் எடுங்க, தைரியமாக எடுங்க, நம்பிக்கையோடு எடுங்க, அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தை மட்டும் மந்திர மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். காரணம் என்னென்னா, கண்டிப்பாக நம்பிக்கை வேணும் நம்ம மேலே. நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் கட்டாயமாக பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கை வேணும். நம்ம நம்பணும். நம்பினா கட்டாயமாக எந்த விஷயம் இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், சரியா? நமக்கு முழுக்க நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் உண்மை. அடுத்தவங்க பேச்சை கேட்குறோம், அடுத்தவங்களுக்கு நம்பரே எடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என் நம்பரை நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்கள்கிட்ட. நான் சொன்னேன், நான் என்னைக்காச்சும் என் நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்க, இப்படி வருதான்னு பாருங்கன்னு தான் நான் கொடுப்பேனே தவிர, இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லவே மாட்டேன் இன்றைக்கி, சரியா? அது வந்து ஆனால் அது இப்படி நம்ம எடுத்தால் வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் ஆணவம் இருக்கக்கூடாது, சரியா? அதனால் தெளிவாக சொல்கிறேன், நமக்கு இதுதான் வருங்கிறது. நம்ம நேற்றே பாருங்கள், அப்படி இருந்தும் 0வுக்கான மெல்டான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று தான் நம்ம கொடுத்தோம், வேறு என்னைக்காச்சும் கொடுத்தோமா? 0வுக்கான வாய்ப்பு மெல்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தோமா? அதுதான் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. நம்ம போர்டு வைஸாக மாறினாலும் கூட நமக்கு ஆல் போர்டு எப்பயுமே ஒரே மாதிரி தான் கொடுப்போம், மாறவே மாட்டோம். எனக்கு எப்பயுமே ஒரே மாதிரி நம்பர் தான் ஆல் போர்டு. நீங்கள் ஏ போர்டில் வந்தாலும் சரி, பி போர்டில் வந்தாலும் சரி, ஆனால் கொடுக்கும்போது ஆல் போர்டுங்கிறது நமக்கு எப்பயுமே அக்யூரேட்டாக 4 நம்பர் 2 நம்பர் பாஸ், 4 நம்பர் 2 நம்பர் பாஸ், அவ்வளோதான். தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, நமக்கு தெரியுது ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பர் இத்தனை இவ்வளோ வருஷம் போட்டு பழகிட்டோம் இல்லையா? அப்போ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வருங்கிற அந்த டக்குன்னு அங்கே போயிடுது. இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு. இன்னும் நீங்கள் என்ன தான் சுற்றினாலும் இதுக்கு மேலே வராதுங்கிற ஒரு தெளிவுனஸ் கிடைக்கணும் நமக்கு இந்த மாதிரி இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற தெளிவு. மிஞ்சி போனால் என்னங்க, ஒரு ட்ரா மிஸ் ஆகும், அடுத்த ட்ரா மிஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது, மிஸ் ஆகாது. இந்த வருஷ கடைசி மாத கடைசினா கொஞ்சம் ஏதாவது 1 2 ட்ரா மிஸ் ஆகலாம், மற்றபடி தொடர்ந்து நீங்கள் ஆடிட்டே வந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த மெத்தடு, இந்த நேக்கில் தான் இந்த மாதிரி வின்னிங் வரும் அப்படின்னு. ஏன்னா எந்த கம்பெனி எடுத்தாலும் நமக்கு பார்த்துட்டோம்ல, ஒரு 2 வாட்டி ஒரு கம்பெனிக்காரங்க ஆடினாங்க, அடுத்த வாட்டி அவங்க பல்ஸை பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் உடம்பை காமிக்கிறீங்கன்னா அவருக்கு தெரியும், இவருக்கு பிபி இருக்கா, சக்கரை இருக்கா, இவருக்கு இது இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் நான் தான் சொல்கிறேன்னா, இப்போ இதுவும் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் இங்கே மிகப்பெரிய வேலை செய்யுது தவிர, மற்றபடி இங்கே ஒன்றும் கம்பசத்திர வேலைலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் எடுக்கலாம், அதுக்கான அந்த அனுபவம் இருந்தால் போதும், சரியா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க கொடுத்தாங்கன்னா 297 கொடுத்தாங்க, 297 கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம், அதே மாதிரி இன்றைக்கி அடித்த இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0-24. அதே மாதிரி போன வாரம் நமக்கு யாரோட அடித்தாங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி. நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட கொடுக்குறதா இருக்குது, அதாவது 345. போன வாரம் 345 அடித்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனியோட இதோட நமக்கு ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்னென்னா 502, சரியா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 0
24 சரியா. அப்படி இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம். இது இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ் கம்பெனி இல்லையா, எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் அது மாதிரி ஏதாவது பெண்டிங்கில் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. பட் அது மாதிரி தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கணக்கு மிஞ்சி மேலே தான் சொல்ல திரும்ப திரும்ப. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லைங்க, இது 754 அதே மாதிரி 024 இதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சாலே போதுங்க. ஒன்றும் ஆட்டோமேட்டிக் வின்னிங் வந்துடும். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம எடுத்து பழகினதுனால இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாலே கட்டாயமாக நமக்கு எடுத்து வந்துடும். அதே மாதிரி இதோட கீ நம்பர்ஸ் என்னங்கிறது நமக்கு முதல்ல கீ நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போலாம் அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நம்பர் கீ நம்பருங்கிறது ஈஸியாக எடுத்துட முடியும் சரிங்க. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு ஏபோர்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வரலான்னா, எனக்கு இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய நம்பர், நீங்கள் பார்த்தோன்னா டக்குன்னு வெறுக்கிற மாதிரி ஒரு நம்பர் தான் 9 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. 0க்கு 9 தான் எப்போயுமே கொஞ்சம் ஆடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து 0க்கு வந்தாலே உங்களுக்கு 9 நம்பர் மேட்ச் ஆகும். எனக்கு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு அதிகமாக வருது. ஏன்னா அது போக நமக்கு பெண்டிங் நம்பர் கூட சரிங்களா. கொஞ்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கான்னு, அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கான்னு இல்லை, ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 0ன்னு ஒரு நம்பர் வந்தால் 9 நம்பருங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன் சரியா. டிஏபோட பொறுத்த வரைக்கும் நம்ம 9 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் 9 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. ப்ளஸ் அது போக 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க நேற்று 2 நம்பர் தான் கொடுத்தீங்க என்னங்க அப்படின்னா, அதுதாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும், இன்னும் வரவே வராது சரிங்களா. திரும்ப நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ஏபோர்டில் கிடைக்குது. யாருக்காச்சும் இருக்காங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம ஏபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9 அல்லது 2. 2ஆம் நம்பர் ஏங்க அதிகமாக கொடுக்கணும், பெண்டிங் நம்பர் ஆனாமா. இப்போ எந்த அளவுக்கு 9 நம்பர் பெண்டிங்கில் இருக்கோ அதை விட பெண்டிங்கில் தான் நமக்கு 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பர் ஒரு 13 நாள், இது ஒரு 14 15 நாள், ஒரு 2 நாள் தான் டிஃப்ரெண்ட் முன்ன பின்ன. மற்றபடி பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஏபோர்டில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா 2 நம்பர், ஒன்று வந்து 9 நம்பர், இன்னொன்று 2ஆம் நம்பர், அவ்வளோதான். 33 நாளாக இருந்த அந்த 34 நாளாக இருந்த 0 இன்றைக்கி எடுத்துட்டாங்க இல்லையா, அதுதான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த 2 நம்பர் தான் இப்போ டார்கெட்டில் இருக்குது அதிகமாக சரி. அப்போ என்னோட சேர்த்தினா ஒரு 15, அதோட ஒரு 14, அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ 9 2 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எது வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க முடியாது. பட் அந்த மாதிரி நம்பர்களில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்கணும். இப்போ 8ஆம் நம்பருங்க, வேறு எந்த நம்பர் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப, ஏன்னா 2க்கு 8 தான் ரொம்ப அதிகமாக ஆடுவாங்க. நான் நினைக்கிறேன்னா 628 ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. யாருக்காச்சும் இருக்குதுன்றதையும் பாருங்கள். 628 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது. ஏன் 8ஆம் நம்பர் பேசிக்காக நம்ம எடுக்கணும்னா, கண்டிப்பாக அது ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குங்க. அது போக 45 நாளாக பெண்டிங்கில் சி போர்டில் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்கு நாளைக்கு வருது. ஏன்னா 8க்கு 2 நடலாம், 4க்கு 2 நடலாம், 0க்கு 8 நடலாம், எப்படியும் நடலாம். ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் பேசிக்கான கான்ஃபிடென்ட்டாக ஆடுவாங்க. அது மாதிரி ஆடினா கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரணும், சும்மா ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த நம்பர் எங்கே வந்தால் எப்படி வருங்கிறது ஒரு நேக்கு இருக்குது. அந்த நேக்கு இல்லாமல் வாழவே முடியாது. திரும்ப அந்த நேக்கு தான் நமக்கு இங்கே கை கொடுக்குது அடிக்கடி. எந்தெந்த ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான நம்பர் வரப்போ கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன லீடு வந்து பெரிய அளவில் நமக்கு, அதாவது நம்ம இதில் ஊறிட்டோம் இல்லையா, இதில் இருக்க நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரும், இந்த நம்பருக்கு இந்த நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியே ஒரு யோசனை தான் நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இப்போ 3 டைம் 4ஆம் நம்பர் வந்தால் திரும்ப ஒரு நாள் 4ஆம் நம்பர் வரும்னு எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம. இது ஒரு நேக்கு இது மாதிரி பல டைம் நமக்கு வச்சு பழகி அதே நமக்கு இன்றைக்கி ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு சரியா. இப்போ இந்த இடத்துல ஒரு முட்டு சந்து இருக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் அடுத்த வாட்டி சைக்கிளில் வரப்போ வண்டியில் வரப்போ அந்த முட்டு சந்து ட்ராக்குன்னு திரும்பிடலாம்ல, இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக சொல்கிறேன் நான். எப்போயுமே ஒரு இடத்துல ஒரு குறுக்கு வழியில் ஒரு முட்டு சந்தை இருக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே நம்ம பதிவு பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அந்த டைம் அது வரப்போ அந்த முட்டு சந்து வரப்போ டக்குன்னு அதில் உள்ளே பூந்துக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சரிங்களா. அதனால தான் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நமக்கு இப்படி வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு நேக்கு, அவ்வளோதான். அந்த நேக்கை வச்சு நீங்கள் டக்குன்னு இப்படி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க கூட ஓட்டிகிட்டே இருந்த தெருவில் ஓட்டினா ஈஸியாக ஓட்டிடுவோம். அதனால தான் சொல்கிறேன் சரி. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் 7ஆம் நம்பர் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறீங்கன்னு கேட்டால், ஆமாம் எனக்கு வந்து வருது எப்படின்னா 427 627 சரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 627 427 அப்படி கணக்கு வருது. அந்த மாதிரி வேறு வர வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வந்துச்சு. பட் அது போக பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் 7ஆம் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை விட அதிகமான பெண்டிங்கில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 17 நாள். ஏன் இன்றைக்கி மட்டும் பெண்டிங் நம்பராக மேட்ச் ஆகுதுன்னா அதுதான் வரும்.
புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு ஏன் இன்றைக்கி பெண்டிங் நம்பராக மேட்ச் ஆகுதுன்னா, ஏ போர்டு பெண்டிங் நம்பர், பி போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டுமே பெண்டிங் நம்பரில் தான் மேட்ச் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், எனக்கு நேற்று கூட பெண்டிங் இல்லாத நம்பர் கொடுத்தேன், இன்றைக்கி பெண்டிங் இருக்க நம்பர் தான் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், 9ஆம் நம்பர் பெண்டிங்கன்னா ஆமாம் 15 15 13 8ஆம் நம்பர் 14 7ஆம் நம்பர் 18 பெண்டிங் நம்பர் தான் வந்திருக்கும். காரணம் என்னென்னா இதுதான் நாளைக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி தான் வரும், அதுதான் வரும், வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சி போர்டில் என்ன மிஞ்சி போனால் 6ஆம் நம்பர் தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. 6ஆம் நம்பர் அதுவும் பெண்டிங் நம்பர் தான், முழுக்க 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, என்னங்க இன்றைக்கி கொடுத்த நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பரானா, ஆமாம் இன்றைக்கி வந்த நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான், ஒரு நம்பர் கூட பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ கொடுக்க போகிற அடுத்த நம்பரும் அதே தான், அடுத்த நம்பர் அதை விட ரொம்ப 1ஆம் நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான். இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர் எல்லாமே முழுக்க பெண்டிங்கில் வர நம்பர் தான். இப்போ 9ஆம் நம்பர் ஆகட்டும், அதே மாதிரி 2ஆம் நம்பர் ஆகட்டும், 7ஆம் நம்பர் ஆகட்டும், 8ஆம் நம்பர் ஆகட்டும், 6ஆம் நம்பர் ஆகட்டும், 1ஆம் நம்பர் ஆகட்டும், ஃபுல்லாக பெண்டிங் நம்பராக தான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த நம்பரும் இல்லை. என் கணக்கில் வந்த நம்பரும் அதுதான், கொடுத்துருக்க நம்பரும் அதுதான். சரிங்களா? ஏங்க இது வருது அப்படின்னா, ஏங்க ஒன்று கூடவே மாறி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பெண்டிங் இல்லாத நம்பர் எதுவுமே வராது, பெண்டிங் நம்பர் தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 13 ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணும். அதுவும் எஸ்எஸ் கம்லேருந்து அது மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நமக்கு வந்த கணக்கு வச்சு நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம எப்போயுமே எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து எப்போயுமே 5 ட்ராவுக்கு மேலே ஒரு மாதிரி ஆடுவாங்க. அதே மாதிரி 5 ட்ராவிலேருந்து 10 ட்ரா வரைக்கும் ஒரு மாதிரி ஆடுவாங்க. சரியா? அதை நீங்கள் இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு மாறின மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னா, கிட்டத்தட்ட 12 ட்ரா வரைக்கும் எதுவுமே மாறல, ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு எஸ்எஸ் கம்மிலேருந்து மாறுறதுக்கான சான்ஸு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாளைக்கு பாருங்கள், இது கண்டிப்பாக வின்னிங் அடிக்கும், சூப்பராக வின்னிங் அடிக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா போர்டுக்குமே எல்லா கம்பெனிக்காரங்களுக்குமே ஒரே மாதிரி நம்பர் வருமானா வரவே வராது. அது அப்போக்கப்போ மாறிட்டே தான் இருக்கும், டோட்டலாகவே மாறிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் வந்துச்சு, உங்களுக்கு அந்த இது செட்டில் வராது இல்லையா? அதனால தான் நம்ம கொஞ்சம் அப்படியே மாறி காமிக்க, அதை சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை நோட் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். அதுதான் வருது. இப்போ நேற்று எப்படி எது கொண்டு வந்தோம், 2ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகும்னு எப்படி எதிர்பார்த்தோம், அப்படி தான். எப்படி 4ஆம் நம்பர் வச்ச நம்பரை திரும்ப வச்சு கொடுத்தோம் தெரியுமா? காரணம் என்ன வரும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி தான் நமக்கு ஒரு அந்த நேக்கு தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய வின்னிங்கே எடுத்து கொடுக்குது. சரி, அப்போ நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர், 6ஆம் நம்பரு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். 8ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். சரியா? இது நாளைக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்து சேர்ந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.